சிஎஸ்கே ஹேட்ரிக் தோல்வியிலிருந்து மீண்டு வந்திருந்தாங்கனாலும் சில கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் டீமில் இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ருத்ராஜ் கெய்க்வாடுடைய ஃபார்ம். டாப் ஆர்டரில் சாம்சன் அண்ட் மாத்திரை விளையாண்ட விதம் சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய ப்ளஸ் தான்னாலும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுடைய ஃபார்ம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சாம்சன் மாத்திரை நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறதுனால ருத்ராஜுடைய ஃபார்ம் பெரிய பிரச்சனையாக தெரியல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மேட்சை நல்லா விளையாடாமல் போனால் அப்போ தான் ருத்ராஜுடைய ஃபார்ம் சிஎஸ்கேவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அடுத்தது டெத் பேட்டிங். இப்போ கேகேஆர் மேட்ச் விளையாடும் போது அந்த பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணாங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு இருக்கிற பேட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது இன்னும் 20 to 30 ரன்ஸ் அதிகமாக வந்திருக்கணும். சிஎஸ்கே பேட்டர்ஸ் விக்கெட்டுக்கு முன்னால் தான் விளையாடுறாங்க. விக்கெட்டுக்கு பின்னால் ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக் சைட்லலாம் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பவுலர்ஸ் யாக்கர் லென்த் பால்ஸ் தான் போடுவாங்க. அப்போ அவங்க பிளானை அதை டிசப்பாயிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஸ்பின் ஹிட்டிங். இப்போ மிடில் ஓவர்ஸில் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே ரன் ரேட்டை நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சஞ்சு ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் விளையாட மாட்டாருங்கிறனால அவருக்கு அரௌண்ட் தி ஸ்டம்ப் ஃபுல் லென்த்தில் பால்ஸ் போட்டாங்க. ஆனாலும் ஸ்பின்னை எப்போவுமே சிஎஸ்கே பேட்டர்ஸ் நல்லா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஒருவேளை சிஎஸ்கே சிவம் தூபையும் சர்ஃப்ராஸ் கானையும் நல்லா யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்குங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன். ஸ்பின்னா சிவம் தூபையையும், பேஸ்னா சர்ஃப்ராஸ் கானையும் யூஸ் பண்ணால் பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன். சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட ஏப்ரல் 18 இருக்குது. பார்ப்போம் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு. கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.